ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இதை விட ஈஸியாக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சுலபமாக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்காக நான் ஒரு இடி உரல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று பாதியமாக இருக்கணும். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதோட நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை, அதனால் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம எண்ணெய் கூட தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கமகமன்னு நல்லா வாசனை வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறி நல்லா வதங்கிட்டு, இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான பூண்டு சாதம் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.